நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம அதன் ஒரு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். வடிவேல் டயலாக் மாதிரி தான். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய் இருக்கா இல்லையா, இதுல இருக்க மிஸ்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டாக் பண்ணோம். முதல்ல வந்து அதை பத்தி பேச போறோம். அதுக்கு அடுத்து வந்து எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, பேய் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து சயின்ஸ் வந்து எந்த விதத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பேய்ங்கிறது வந்து ஒரு பொய்யான விஷயம் இல்ல, நம்ம பிரெயின்ல வந்து நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதை வந்து சயின்ஸ் வந்து ஒரு விதத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னங்கறத பார்க்க போறோம். மூணாவது என்னன்னா, இந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம எப்படி இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், பேய் இருக்குன்னு நம்மளை சுத்தி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்மளை சுத்தி நம்மளே வந்து சில டைம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குற மாதிரியே இருக்கும். பட் அது என்னங்கிறது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் புரியவே செய்யாது. இல்லைன்னா சில பேருக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பேசுற மாதிரியே இருக்கும், சில பேருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும், நெஞ்சை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பினாமினா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நடந்திருக்கும். நம்மளுக்கே ஒரு படி அதிகமாவே போய் சொல்றேன், நம்மளுக்கே நடந்திருக்கும். எனக்கு நடந்தது, பட் உங்களுக்கு நடந்திருக்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கலாம். சோ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து உலகத்துல வந்து எத்தனை பேர் நம்புறாங்க அப்படிங்கறத நான் ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஏன்னா என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு டாபிக், நான் பண்ணாம இருக்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய் ஓட்டுறது, பேய் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். பேய்னா என்ன, இந்த மாதிரி ஒரு டாபிக். ஏன்னா எப்பவுமே கேட்கறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் சில்லியா தெரிஞ்சு, ஏன்னா நான் இதையும் பார்த்தது இல்ல. சோ வந்து சும்மா ஏன் இவ்வளவு பேர் கேட்கறாங்கன்னு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து 40% பீப்புள் வந்து மோர் தென் 40%, 40 கூட இல்ல, மோர் தென் 40% வந்து பேய்னு ஒன்று இருக்குங்கிறத நம்புறாங்களாம். 40% யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நம்பருங்கிறது. சோ அத்தனை பேர் நம்புறாங்க. அதுல வந்து 20% ஒரு படி அதிகமாவே போய் நானே பார்த்திருக்கேன் அப்படிங்கறதே சொல்றாங்க. சோ உலகத்துல 20% அக்ராஸ் கிரீட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான்ல, இந்தியால, அமெரிக்கால, பங்களாதேஷ்ல எல்லா கண்ட்ரிலயுமே வந்து பேய பார்த்தேன்னு வந்து கண்டிப்பா போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சோ ஏன் இத்தனை பேர் சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நான் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த ரிசர்ச்சோட வீடியோ தான் இது. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய பாக்குறவங்க வந்து எந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாக்குறாங்க நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா வந்து எப்பவுமே பேய பாக்குறேன், இல்ல பேய் வந்து என்கிட்ட வந்துச்சு, இல்ல எனக்கு அப்படி ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு லொகேஷனோட அசோசியேட் ஆயிருக்கும். சோ இந்த லொகேஷன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து நம்ம தனியா தங்கியிருக்க ஒரு ரூமா இருக்கலாம், இல்ல வீடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு புளிய மரத்துக்கு அடியில இருக்கலாம், இல்லைன்னா வந்து டிராபிக் சிக்னல்ல வந்து ரொம்ப நேரமா ஒரு வண்டிக்கு பின்னாடி நின்று இருக்கப்போ இருக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்க பாத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பாலடைஞ்ச, இல்ல சினிமாலே பாருங்க, பாலடைஞ்ச பில்டிங்கை காமிப்பாங்க, யாருமே இல்லாத வந்து ஒரு ஏரியாவை காமிப்பாங்க. இந்த மாதிரி இருக்க ஒரு இடத்த தான் வந்து எப்பவுமே சினிமாலே காமிச்சிருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பினாமினன் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்திக்கு வந்த ஒரு விஷயம் இல்ல, காலம் தோன்றிய காலத்துல இருந்து, அது முதல்ல இருந்தே வந்து, அதாவது ஆதி காலத்துல இருந்தே வந்து நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்லயும் நம்மளோட கதைகள்லயுமே வந்து பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஏன் இது தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிக்கா சொல்லணும்னா கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கறது தான் வந்து சயின்ஸ் சொல்ற ஒரு பதில். பேய்ங்கிறது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அவசியம் இல்ல. பட் அட் த சேம் டைம் பெயின் ஒன்று இருக்குங்கிறதுக்கும் வந்து எந்த ப்ரூஃபும் கிடையாது. சோ என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, அவங்க பிரெயின் வந்து அவங்க மேல செய்யற ஒரு சின்ன பிளே தான் இது, வேற எதுவுமே கிடையாது. நான் சொன்ன முதல் லொகேஷன்லாம் யோசிச்சு பாருங்களேன். தனியா இருக்கிற வீடா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரூம்குள்ள ரொம்ப அடைஞ்சிருக்கிற நேரமா இருக்கட்டும், இல்ல புளிய மரத்துக்கு அடியில இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு லொகேஷனுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இது எல்லாமே நடக்குது. இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிச்சன்ல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லேடிஸ் வந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து அவங்க வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, வந்து வென்டிலேஷன் இருந்தாதான் வந்து அந்த கேஸ் வந்து வெளியே போகும், உள்ளுக்குள்ள வெளியே இருந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும், ஆக்சிஜன் வரும். சோ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கேஸ் வந்து எப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறப்போ, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கப்போ, இல்ல கார்பன் அதிகமா இருக்கப்போ வந்து ஒரே ஒரு ஃபிஷன் மட்டும் நடந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து உருவாகுது. சோ அந்த கேஸ் வந்து பாய்சன் மாதிரி. சோ அந்த கேஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து யாரோ அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரெண்டாவது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கும், ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் ஜெனரலா நம்ம ஹெலுசினேட் பண்ணுவோம். நம்மளுக்கு ரீசெண்டா இறந்து போனவங்களா இருக்கட்டும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம கேட்ட கதைகள் வந்து பேய் கதையா தான் இருக்கும். அப்பா அம்மா கூட நம்மளுக்கு ஊட்டி விடுறது கூட பேய் கதை தான் சொல்லுவாங்க. சோ நம்ம மைண்ட்லயே வந்து டீப்பா வந்து பேய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எம்பெட் ஆயிடுச்சு. சோ ஹலுசினேஷன் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு யோசிக்கிறது, நம்ம கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹெலுசினேஷன் வந்து நம்ம யாரை யோசிப்போம், நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க யாராவது இறந்து போனாங்கன்னா, இல்ல சின்ன வயசுல சொன்ன கதையில இருக்க ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ், இல்ல ரீசெண்டா படத்துல வந்த ஏதாவது ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர், நல்ல கேரக்டர், கெட்ட கேரக்டர், ஏதாவது வந்து இந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து எடுத்துட்டு கொண்டு வர ஒரு இமேஜினேஷன் தான் இது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சோ மூணாவது ஸ்டேஜ் என்ன ஹெலுசினேஷனுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கார்பன் மொனாக்சைடு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சம்டைம்ஸ் வந்து மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு மேல கார்பன் மொனாக்சைடு இன்ஹேல் பண்ணா இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பேய் அடிச்சு இறந்து போயிட்டாங்க புளிய மரத்துக்கு அடியிலன்னு சொல்றது வேற ஒண்ணுமே இல்லை, லேக் ஆஃப் ஆக்சிஜனால அவங்க இறந்து போய் கிடந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட எண்ட் ரிசல்ட். ஸோ இது வந்து ஒரு சாத்தின ரூமா இருக்கலாம், எதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு லொகேஷனா வேணாலும் இருக்கலாம். இப்போ கிச்சன்ல வந்து ரொம்ப நேரமா அடுப்பெறியறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து எரியறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன்லாம் வந்து பர்ஸ்ட் ஆகி அது வந்து எரிய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் மொனாக்சைடு வந்து அங்க இருக்க ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ லேடிஸ் வந்து ரொம்ப நேரமா வந்து கிச்சன்ல நின்று தனியா குக் பண்ணிருக்க வேணாம், வென்டிலேஷன் வேணுங்கிறது அதுக்காக தான் சொல்றாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு நடக்கிறப்ப நாளாக நம்ம உடம்பு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஈவென்ச்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ஹலூசினேஷன் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஈவென்ச்சுவலி இறந்து போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஃப்ரெண்ட் யாராவது வந்து அடுத்து வந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா நான் பேய பார்த்தேன்டா இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு என்கரேஜிங் ஒரு விஷயம் என்ன பண்ணலாம், அவங்களை கிண்டல் அடிக்காம லெட்ஸ் கோ டு தி பிளேஸ். ஏன்னா நம்ம ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க வந்து ட்ரால் பண்ணோம்னா அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை உடைக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம போய் யார்கிட்டயே ஒரு விஷயத்த சொல்றப்போ அவங்கள மேல நம்பி அவங்க கேட்பாங்க, லிசன் பண்ணுவாங்கிறதுனால தான் போய் சொல்றோம். அவங்க கேட்கறவங்க உடனே கிண்டல் அடிச்சு இல்ல கலாய்ச்சாங்கன்னா we will not be happy about it. So next time இந்த மாதிரி பேய் இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா go with them. எந்த இடத்த சொல்றாங்கன்னு பாருங்க. மோஸ்டா நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு லொகேஷனா தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எங்க கார்பன் மோனாக்சைடு உருவாகுதுன்னு பாருங்க. பேசிக் சயின்ஸ், எந்த ஒரு கெமிக்கல் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சா கூட போதும். இதுக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு பாலடைஞ்ச ரூமா கதவை திறந்து விடுங்க, ஆக்சிஜன் உள்ள வரும், காத்து உள்ள வரும். காத்து வந்தாலே உங்களுக்கு வந்து பேய் வர ஃபீலிங் எல்லாம் போயிடும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த எக்ஸாசிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, பேய் ஓட்டுறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ். சாதாரண பிசினஸ்ல இன்டர்நேஷனல் லெவல்ல சினிமால இதை வச்சுலாம் எடுக்கிறாங்க. ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில ஃபிளைட்ல போய் பேய் ஓட்டிட்டு மறுபடியும் தான் கண்ட்ரிக்கு வர மிகப்பெரிய பிரீஸ்ட், மிகப்பெரிய பேய் ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களோட பயத்தை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஈவென்ச்சுவலி நெக்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நீங்களே போய் அந்த பேய் ஓட்டுறவங்க என்ன பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய ஜூம் மந்திர எல்லாம் பண்ணுவாங்க. பட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கதவெல்லாம் திறந்து விடுவாங்க, ஆக்சிஜன் உள்ள வரணுங்கிறதுக்காக. அவங்களும் அட் எண்ட் ஆஃப் த டே அதான் பண்ணுவாங்க. சோ வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளும் வந்து பேயெல்லாம் போயிடுச்சுன்னு நினைப்போம். பட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் வரப்போ நம்மளுக்கு வந்து அந்த பேய் வர ஃபீலிங்கும் போயிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்கப்போ நம்ம நிறைய சுவாசிக்க ஆரம்பிச்சிருவோம், அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து அல்டிமேட்டா வந்து ரிலிஜன் மேல நம்ப ஆரம்பிச்சிடுவோம். சோ ரிலிஜன் இல்ல வந்து பேய் ஓட்டுறவங்க மேல அப்படிதான் நம்ப ஆரம்பிச்சிடுவோம். சோ end of the day think about it. ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம 2017ல வாழ்ந்துட்டு இருக்கோம், 21st century, நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் மனுஷங்களோட ஒரு பயத்தை வச்சு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு நிறைய கதை எடுக்கிறாங்க, நிறைய படம் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாம ஈவென்ச்சுவல் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மக்களோட பயத்தை வச்சுதான் நிறைய பேர் உலகத்துல வந்து பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளே வந்து என்ன யதார்த்தம் என்ன பிரச்சனை அதெல்லாம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு வந்து வேலையே இல்லாம போயிடும். முன்னோர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சரி ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி கார்பன் மோனாக்சைடு ஒரு அளவுக்கு மேல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இறந்து போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி 40% பேர் வந்து இதை நம்பிட்டு இருக்காங்க. சோ லெட்ஸ் கிரியேட் திஸ் அவேர்னஸ். நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான கம்யூனிட்டி. தமிழ்ல இந்த மாதிரி பெருசா இல்லங்கிறத நான் எப்பவுமே பெருமையா சொல்லியிருக்கேன். அண்ட் அதை வந்து நம்மளோட கடமையாக நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை உடைக்க வேண்டியது நம்மளோட கடமையாக எடுத்துப்போம். இது வந்து ரிலீஜனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்து சில பேர் வந்து அவங்களே உருவாக்கின கட்டுக்கதைகளாக தான் இருக்கு. அதெல்லாம் உடைக்கணுங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம கம்யூனிட்டி பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். நீங்க கேட்கறதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டாபிக்லாம் எனக்கு பேச தோணுது. ஏன்னா முதல்ல வந்து பேய்னு கேட்டோன்னே எனக்கு வந்து இந்த சந்திரமுகி படம் ஜோக் மாதிரி தான் என்னடா இதே கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பாப்புலேஷன் இதை நம்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே ரொம்ப ஷாக் ஆனேன். ஸோ லெட்ஸ் கீப் திஸ் குட் வில் கோயிங். நிறைய டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் பேசுவோம். நிறைய இன் அலைன் ஆல்ரெடி நிறைய யோசிச்சிருக்கேன். காஷ்மீர் இஷ்யூ, அதே மாதிரி வீரப்பனோட ஸ்டோரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு. லெட்ஸ் கீப் த குட் வில் கோயிங். See you in the next video. Until then, bye. Madan Gauri signing off here. சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சோஷியல் மீடியால என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you can contact me in Facebook, Snapchat, Twitter, Instagram and all. You can follow me. See you in the next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.